Hi guys, welcome to our YouTube channel Trade with PK. இந்த வீடியோல நம்ம எப்பவும் போல என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டில எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம வந்து நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டில எப்படி ட்ரேட் பண்ணோம், லாஸ் பண்ணோமா, ப்ராஃபிட் பண்ணோமா, அதாவது நம்ம வந்து எப்படி ட்ரேட்ஸ் கொடுத்துருந்தோம் நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ஆப்ஷன் பையிங் பண்ணிட்டு இருக்கேன். ஆப்ஷன் பையிங் வந்து ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் இந்த ரெண்டு மெத்தடை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் வந்து நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் ஆப்ஷன் பையிங்ல. NISM சர்டிஃபைடு அனலிஸ்ட், அதாவது ஈக்விட்டி டெரிவேட்டிவ் அனலிஸ்ட். ஓகேங்களா, NISM எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கோம். 3 years சர்டிஃபிகேட் வேலிடிட்டி நம்மகிட்ட இருக்கு. ஓகேங்களா, நீங்க வந்து நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்ணிக்கலாம். கோர்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் வந்து டெலிகிராம் குரூப்ல போட்டிருக்கோம். டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு. ஸோ அதை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து பேங்க் நிஃப்டியில் இருக்கேன். பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு 15 minutes டைம் ஃப்ரேம் சார்ட்ல வந்து இருக்கும் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா. ஸோ மார்னிங்லேருந்து உங்களுக்கு ஒரு 10-11 மணி வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் சைடு வேஸ். அப்போ நம்ம எந்த ட்ரேடுமே வந்துட்டு எடுக்கல. ஸோ இந்த ட்ரேடு வந்து எடுக்கல. மார்னிங்கே வந்துட்டு ஒரு புட் சைடு வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். பட் நம்மளுடைய டார்கெட் ஃபுல்லாக அடிக்கல, ஒரு காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆகிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்மளுடைய ஃப்ரீ டெலிகிராம் குரூப் இதுதான். இதில் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருப்பேன். அதே சமயம் நம்மளுடைய ப்ரீமியம் குரூப் ஒன்று இருக்கு. ப்ரீமியம் குரூப்ல வந்துட்டு நம்ம லைவ் ட்ரேட்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு எந்தெந்த ட்ரேட்ஸ் போறேன்னா அதை வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க அந்த ட்ரேட்ஸை வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மார்னிங்கே வந்துட்டு 44,000 புட்டு 275 என்ட்ரி சொல்லியிருந்தேன். 320 380 டார்கெட் சொல்லியிருந்தோம். பட் 342 வந்துட்டு வந்திருக்கு. பட் மார்க்கெட் சைட்வேஸ்ல போயிடுச்சு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்த கேண்டில்லேயே வந்துட்டு நம்ம என்ட்ரி போயிட்டோம். ஃபர்ஸ்ட் கேண்டில்லேயே இந்த கேண்டில்லேயே என்ட்ரி போயிட்டோம். ஸோ இந்த லோ வரும்போது ஒரு 20 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் வந்துச்சு. பட் மார்க்கெட் சைட்வேஸ்ல போயிடுச்சு, எக்ஸிட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டோம். ஸோ எக்ஸிட் ஆகிட்டு மறுபடியும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். செகண்ட் ட்ரேட் வந்து எப்போ கொடுத்தோம் தெரியுமா? 12:30 வந்து கொடுத்துருந்தோம். மறுபடியும் புட் சைடு தான் கொடுத்துருந்தோம். எக்ஸாக்டா இந்த ஹை வரும்போது வந்துட்டு ரெண்டாவது ட்ரேட் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த லோ வரும்போது நம்மளுக்கு 40 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருந்தது. அதாவது 270 என்ட்ரி போயிருந்தா 310 வந்துட்டு எக்ஸிட் ஆக சொல்லிட்டு ஃபுல் டார்கெட் வந்து அச்சீவ் ஆகல. நான் அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன், புக் ஸ்மால் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு. நம்மளுடைய மெம்பர்ஸ் வந்துட்டு சூப்பரான ப்ராஃபிட்டும் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு இன்னொரு ட்ரேடு வந்து ஹீரோ ஜீரோ ட்ரேட் வந்து கொடுத்துருந்தோம் ஃபின் நிஃப்டில. ஆமா, இன்னைக்கு வந்து ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி டே ட்ரேடிங். ஸோ அது வந்து 19,650, அதாவது 650 600 போட்டேன். 650 கால் என்ட்ரி போய்ங்க. 25 and 50 வந்து டார்கெட் சொல்லியிருந்தேன். 25 என்ட்ரி ஆயிருந்தா உங்களுக்கு வந்து 140 வந்து இன்னைக்கு க்ளோசிங் ஆயிருக்கு. அதாவது 140 ஹை, 160 ஹை 140 வரைக்கும் போயிருக்கு. அதாவது உங்களுக்கு 25ல நீங்க 1000 rupees போட்டிருந்தீங்கன்னா 140 ஆல்மோஸ்ட் 4000 வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். ஸோ சூப்பரான ஹீரோ ஜீரோ ட்ரேட் வந்து இன்னைக்கு நம்ம மெம்பர்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, வந்து ஃபின் நிஃப்டி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த பேங்க் நிஃப்டி இவ்வளவு மூவ் ஆயிருக்கும் போது ஃபின் நிஃப்டி வந்து 19,650 இருக்கும்போது வந்து ஃபின் நிஃப்டி வந்து நான் வந்து கொடுத்துருந்தேன் ட்ரேடு. ஸோ ஃபின் நிஃப்டி வந்து ஒரு டைம் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம வந்துட்டு நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபின் நிஃப்டி வந்துட்டு நான் கொடுத்த லெவல் வந்து எப்படின்னா 650 இங்க இருக்கும்போது வந்துட்டு நான் கொடுத்துருந்தேன் 2 மணிக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவ் இதுக்கப்புறம் வந்துருந்தது. இதுல உங்களுக்கு 100 ரூபாய்க்கு மேல வந்துட்டு ப்ராஃபிட். 100 ரூபாய் × 40 4000 ப்ராஃபிட். ஹீரோ ஜீரோ ட்ரேட்ல 1000 ரூபாய் போட்டிருந்தா 4000 ப்ராஃபிட் வந்து நம்ம ப்ரீமியம் குரூப்ல பண்ணியிருந்தாங்க. ப்ரீமியம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்லை டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து ப்ரீமியம் குரூப்போட டீடைல்ஸ் வந்து சொல்றேன், எவ்வளவு காஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டான் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3வது டைம்லேயே வந்துட்டு உங்களுக்கு அழகான பிரேக் அவுட் வந்து கொடுத்துட்டான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு டபுள் பாட்டம் சொல்லலாம். இங்கே எடுத்துட்டீங்கனாலும் உங்களுக்கு டபுள் பாட்டம் வந்து இங்கே ஒரு டபுள் பாட்டம் கிளியரா வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப நாளா எங்க சைட்வேஸ்ல சார் ரொம்ப நாளானா ஒரு 3 days சைட்வேஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்து இன்னைக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். ஸோ இன்னைக்கு மூவ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் இது ஒரு டபுள் பாட்டம் தான். இந்த டபுள் பாட்டம் படி டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நாளைக்கு மேலே போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. உங்களுக்கு 44,500 அப்படிங்கறத வந்துட்டு நாளைக்கு கண்டிப்பா ஹிட் ஆக சான்சஸ் அதிகமா இருக்கு. ஓகேங்களா, 44,500 அண்ட் அதுக்கு மேல போச்சுன்னா 44,009 நியூ ஆல் டைம் ஹை வரக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க 1% பேங்க் நிஃப்டி வந்துட்டு மேலே ஏறி இருக்கான். ஸோ உங்களுக்கு இங்க டபுள் பாட்டம், நான் டபுள் டாப்னு சொல்லிட்டேன். டபுள் பாட்டம் படி உங்களுக்கு நாளைக்கு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் போலான்னா பிரேக் அவுட், டபுள் பாட்டம் பிரேக் அவுட் படி எது வரைக்கும் நாளைக்கு டார்கெட் போலான்னா ஸோ ஆல்மோஸ்ட் எத்தனை பாயிண்ட்
உங்களுக்கு வந்து 546 பாயிண்ட். ஸோ உங்களுக்கு இங்கிருந்து 546 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 44,100லேருந்து 44,100லேருந்து உங்களுக்கு 546, அதாவது 550 பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு 44,600 ஆஸ் பர் இந்த டபுள் பாட்டம். நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் படி இப்போ அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரேடு வந்து ஆர்டர் ஃப்ளோ படி கூட பண்ணுவோம். ஸோ ஆஸ் பர் டபுள் பாட்டம் டார்கெட் வந்துட்டு உங்களுக்கு 44,600. ஓகேங்களா, 44,600 வந்துட்டு டார்கெட் இருக்கும் பேங்க் நிஃப்டியில். நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம்னு, நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகுதான்னு பாருங்க. கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 44,250. ஸோ இந்த 44,250லேருந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 44,500 அண்டு 44,600 நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. ஸோ அடுத்தது 44,900 தான் உங்களுக்கு ஆல் டைம் ஹை வந்து டச் ஆயிடுச்சுன்னா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கிருந்து உங்களுக்கு ரிவர்சல் ஆகிற சான்சஸ் இருக்கு. ஆல் டைம் இங்கிருந்து கேப் அப் ஓப்பன் ஆனால் 44,250லேருந்து ஃபாலோ ஆனா மறுபடியும் உங்களுக்கு வந்துட்டு கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இமீடியட் சப்போர்ட்டு 44,000ங்கிறது மீண்டும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஓகேங்களா, இன்னைக்கு வந்து இந்த 44,000 பிரேக் அவுட் கொடுத்துட்டான். 44,000 வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட். 44,100லேருந்து 44,000 இந்த ஜோன் வந்துட்டு ஒரு சப்போர்ட் ஜோனா இருக்கும். கீழே சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நாளைக்கு யூஸ் ஆகும். ஒருவேளை மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா இங்கிருந்து சப்போர்ட் எடுக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு 2வது டைம் சப்போர்ட் எடுத்திருக்கான். மார்க்கெட் நாளைக்கு 44,200லேருந்து உங்களுக்கு 250லேருந்து ஃபாலோ ஆனா ஸோ இந்த சப்போர்ட் எடுப்பா. ஸோ ஒருவேளை நாளைக்கு இதையே பிரேக் அவுட் பண்ணால், ஸோ இந்த சப்போர்ட்டை உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணால் கீழே ஃபாலோ ஆகலாம். இல்லைன்னா நாளைக்கு இங்கிருந்து உங்களுக்கு ரீடெஸ்ட் பண்ணி மேலே போகலாம் மார்க்கெட். ஸோ ஏன்னு சொல்லி சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீடெஸ்ட் பண்ணி உங்களுக்கு மறுபடியும் மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ அதனால இந்த இடம் வந்துட்டு குரூசியலாக இருக்கும். இந்த சப்போர்ட் ஏறுங்க, அதாவது 43,900 44,000 வந்து ஒரு நாளைக்கு ஒரு குரூசியலான லெவல். 44,000 சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா, ஸோ பேங்க் நிஃப்டில இந்த லெவல்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து நம்ம நிஃப்டியில் பார்த்துருவோம். ஸோ இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல். ஸோ நிஃப்டியில் வந்து நீ நம்ம ட்ரேட் பண்ணல, பட் நிஃப்டி வந்து அழகாக நம்மளுடைய ட்ரெண்ட் லைன்ஸ்களாக வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து புதுசாக கிரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ 2வது டைமு. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லைனை வந்து பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இன்னைக்கு போய் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். ஸோ எதை வச்சு சொல்றீங்கன்னா, உங்களுக்கு டே டைம் ஃப்ரேம் இல்லை ஒரு 4 hour டைம் ஃப்ரேமோட நான் போய்க்கிறேன். ஸோ உங்களுக்கு 4 hour டைம் ஃப்ரேமில் போனீங்கன்னா ஸோ இது தெரியுதுங்களா. ஸோ இந்த லாங் டைம் சப்போர்ட் ட்ரெண்ட் லைனில் இல்லை டே டைம் போனேன் சப்போர்ட் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் கொடுத்து ஒரு 2 நாள் வந்து சைட்வேஸில் ட்ரேட் ஆகி இப்போ ரீடெஸ்ட் போயிருக்கா. மறுபடியும் உங்களுக்கு இங்கே ஒரு நாளைக்கு ஒரு டோஜி கேண்டில் கிரியேட் ஆகி மறுபடியும் உங்களுக்கு மார்க்கெட் ஃபாலோ ஆகலாம். ஸோ இன்னும் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருச்சா, அப் ட்ரெண்ட் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப் ட்ரெண்ட் எப்போ ஆகும்னா 18,886 பிரேக் அவுட் ஆகும்போது தான் வந்துட்டு மீண்டும் அப் ட்ரெண்டுக்கு வந்துட்டு 18,886 வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது மட்டும்தான் நிஃப்டி வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. பட் பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் புல்லிஷாக தான் இருக்கு. ஆல் டைம் ஹை மறுபடியும் வரக்கு சான்சஸ் நிறையா இருக்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் வேற கொடுத்துருக்காங்களா. ஸோ அதனால உங்களுக்கு பேங்க் நிஃப்டி மீண்டும் இந்த 44,500 அப்படிங்கிற இந்த ரேஞ்சு வந்துட்டு நான் மீண்டும் இந்த புல்லிஷ் கேண்டில் வந்திருக்குங்களா, நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு, மர்கசு கேண்டில்னு சொல்லுவாங்க. இது வந்திருக்கு 44,500 வந்து டச் ஆகுது, சான்சஸ் நிறைய இருக்கு. பேங்க் நிஃப்டி மேல போனா மீண்டும் 18,886 அப்படின்னு இந்த ரேஞ்ச இந்த கையை வந்து நாளைக்கு தொடுலாம் நிஃப்டி ஆல்சோ. பட் எப்போ இந்த 18,886 பிரேக் அவுட் பண்றானோ அப்பதான் வந்துட்டு நம்ம நிஃப்டியோட ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லலாம். அதாவது ஆல் டைம் இப்போ ரீசெண்ட் ஹை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அதே சமயம் தான் 44,500 வந்துட்டு உங்களுக்கு இப்போ கண்டிப்பா வந்து டச் பண்றதுக்கு சான்சஸ் வந்துட்டு நிறைய இருக்கு பேங்க் நிஃப்டியில. ஸோ நிஃப்டியில வந்துட்டு நான் இப்போ வந்து காசியஸா தான் இருக்கணும். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு 2 hour டைம் ஃப்ரேம்ல பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு எடுக்கிறான். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன்ல ரீடெஸ்ட் பண்றதுக்கு ஒரு வேலை போயிருந்தா மார்க்கெட் இங்கிருந்து மறுபடியும் ஃபாலோ ஆகும். ஏன்னா வந்து லாஸ்ட் ஹவர்ல தான் இந்த ரேலி வந்து நடந்திருக்கு.
ஸோ நாளைக்கு மார்க்கெட் இங்கிருந்து ஃபாலோ கூட சான்சஸ் இருக்கு. ஒருவேளை திரும்பி மார்க்கெட் வந்துட்டு உள்ள போயிடுச்சுன்னா இந்த ட்ரெண்டுகளுடைய இந்த சேனலுக்குள்ளாரையே போயிட்டால் உங்களுக்கு சான்சஸ் வந்துட்டு மறுபடியும் இதுக்குள்ள ட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எந்த இருந்தாலும் நாளைக்கு உருவாகக்கூடிய அந்த கேண்டில் டிசைட் பண்ணும். நாளைக்கு இல்லை நாளானிக்கே வந்துட்டு உருவாகக்கூடிய அந்த கேண்டில் வந்துட்டு கிரியேட் ஆகும். இங்க இருந்துட்டு உங்களுக்கு எந்த பியரிஸ் கேண்டில் கிரியேட் ஆகுதா, ஒரு எங்கல்ஃபிங் கேண்டில் பியரிஸ் எங்கல்ஃபிங் கேண்டில் கிரியேட் ஆகுதா, ஸோ ரீடெஸ்ட் பண்ணியிருக்கானா, ஒரு ரீடெஸ்ட் பண்றதுக்கு தான் போனானான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்போதான் கன்ஃபார்ம் ஆகுமே தவிர இப்போ நம்ம எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது. இன்ட்ராடே ட்ரேடுக்கு நம்ம இப்போ பார்த்துட்டோம்னா ஒரு 15 மினிட் டைம் ஃப்ரேம்ல போய்க்குவோம். 15 மினிட் டைம் ஃப்ரேம்லயே ஒரு நல்ல ரேலி வந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கா. ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்தா போயிருக்கா. 1 உங்களுக்கு 2, ஸோ காலையில வந்து 3, 4 டைம் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நல்ல பிரேக் அவுட் கொடுத்து தான் வந்து 18,818 க்ளோஸ் கொடுத்துருக்கா. நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ்னு பாத்தீங்கன்னா 18,850 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், 18,886. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நான் சொல்றது நோட் பண்ணிக்கங்க, உங்களுடைய சார்ட்ல மார்க் பண்ணிக்கங்க. நீங்க வந்துட்டு எந்த ஒரு இண்டிகேட்டர் எதுவுமே நீங்க ஆசிலேட்டர் எதுவும் போட தேவையில்ல. இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸை மார்க் பண்ணி அந்த லெவல் வரும்போது பிரைஸ் ரியாக்ஷனை பார்த்து நீங்க புல்லிஷா பியரிஷான்னு பார்த்து அப்ப ட்ரேட் எடுத்தீங்கன்னாவே போதும். நீங்க வந்து ட்ரேட் பண்ணி கத்துக்கலாம். இல்ல நான் வந்து கத்துக்கிட்டு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய பிரைஸ் ஆக்ஷன் கோர்ஸ் ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்க. 2 கம்பைன் பண்ணி தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம கம்மி பிரைஸ்ல தான் வந்து கொடுத்துட்டு இருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நாளைக்கு எப்படி நிஃப்டில ட்ரேட் பண்ணலாம்னா 18,850 நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகி பிரேக் அவுட் கொடுத்தானா இந்த 30 பாயிண்ட்டுக்குள்ளார வந்து ஒரு 10ல இருந்து 15 பாயிண்ட் வந்து நீங்க புக் பண்ணலாம். ஓகேங்களா? 10 பாயிண்ட் ஸ்மால் ஸ்கேல்பிங் ட்ரேட் பண்ணலாம். நீங்க அக்ரெசிவ் புல்லிஷ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அக்ரெசிவா கால்சி ட்ரேட் பண்ணோம்னா 18,886 நாளைக்கு பிரேக் பண்ணனா நல்ல ஒரு அப்சைடு மூமெண்டம் இருக்கும். ஸோ டார்கெட் வந்துட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா எது வரைக்கும் இருக்குன்னா as per ட்ரெடிஷ்னல் பிவோட் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போட்டுக்கோ, நம்ம ஃபிப் எக்ஸ்டென்ஷன் போட்டோம்னா ஃபிப் ட்ரெண்ட் பேஸ்ட் ஃபிப் எக்ஸ்டென்ஷன் வெயிட் போட்டுறேன் உங்களுக்கு. Uh, 18,911 இருக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டா பார்த்துக்கிட்டீங்கன்னா. நம்ம இதுல இருந்து இது கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்விங்ல இருந்து இந்த ஸ்விங் நம்ம போட்டோம்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த இதுதான் வருது. இந்த ஸ்விங்ல இருந்து இந்த ஸ்விங்குக்கு நம்ம போட்டோம்னா ஓகே, இப்போ 18,960 இது பண்ணிட்டாவே உங்களுக்கு 18,960 அப்படிங்கிறது வந்துடும். உங்களுக்கு நல்ல ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 19,000 அப்படிங்கிற டார்கெட் கூட அடிக்கலாம், சொல்ல முடியாது. ரேலி வந்து வரும்போது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி வரும். ஏன்னா இவ்வளவு நாளா வந்துட்டு ஒரு சைடு வேஸ்ல தான் மார்க்கெட் இருக்கு. உங்களுக்கு கிளியர் கட்டா பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு மேல வந்து ரெசிஸ்டன்ஸ் இல்லை, ஆல் டைம் ஹைக்கு மேல. ஸோ ரெசிஸ்டன்ஸ் இல்லாதப்போ வந்துட்டு புதுசா ரெசிஸ்டன்ஸ் உருவானதா ஆஸ் ஒரு ஃபிப் எக்ஸ்டென்ஷன் 19,000 தான் வந்துட்டு ரவுண்ட் ஃபிகரா இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா. 18,900 அண்ட் 19,000. ஓகேங்களா? ஸோ 19,000 வரலாம். ஸோ ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கு. 18,886 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா உங்களுக்கு அங்க நிறைய செல்லர்ஸ் வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ அங்க செல்லிங் நடக்கலாம். நாளைக்கு இங்கிருந்து ரிவர்சல் மார்க்கெட் கொடுத்தால் ஒருவேளை கேப் அப் ஓப்பன் ஆகி ஸோ இங்கிருந்து நீங்க புட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். டாப்ல இருக்கும்போது ஸ்மால் ஸ்டாப் லாஸ் வச்சு புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுவும் இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணும்போது நீங்க அக்ரெசிவா போகலாம். உங்களுக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 18,800 ஃபர்ஸ்ட் சப்போர்ட். நாளைக்கு அதை பிரேக் பண்ணோன்னே 18,733 ஃபர்ஸ்ட் டார்கெட் அண்ட் 18,650 ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ இப்போ மார்க்கெட்டோட ரேஞ்ச் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18,886 18,650 இதுதான் வந்து மார்க்கெட் ரேஞ்ச். ஸோ யாராச்சும் ஒரு நான் டைரக்ஷனல் ட்ரேடர் செல்லர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளார
ஒரு பட்டர்ஃப்ளை, அயன் கார்டர் ஏதாச்சும் ஒன்று போட்டீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கிள் போட்டீங்கன்னா நீங்க வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்பத்துல ஒரு 15ஆம் தேதியிலிருந்து ஒரு 12 நாளா வந்துட்டு மார்க்கெட் இந்த ரேஞ்சிலேயே தான் நடந்துட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு பார்த்தா கிளியர் கட்டா தெரியுது. ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து ஒரு செல்லருக்கு வந்துட்டு நான் டைரக்ஷனல் ஒரு ஸ்ட்ராட்டஜி சிம்பிளா ஒரு அயன் ஃப்ளை போயிட்டு இருந்தீங்கன்னா கூட ஒரு அயன் காண்டர் போட்டிருந்தீங்கன்னா கூட ப்ராஃபிட் பண்ணி. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டிக்கான ப்ரெடிக்ஷன் வீடியோ. ஸோ மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்க, லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ்ல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் டே. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம 2000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆயிருக்கோம். ஸோ தேங்க்யூ வெரி மச் டு ஆல். ஸோ எல்லாரும் உங்களால தான் வந்துட்டு நம்ம ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கோம் இந்த கோலை. ஸோ அடுத்து 3000 அண்ட் 5000 தான் நமக்கு டார்கெட்டு. ஸோ 5000 சப்ஸ்கிரைபர் வந்து சீக்கிரம் ரீச் ஆகணும். உங்களோட சப்போர்ட் எல்லாம் வேணும். முடிஞ்சாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை, கமெண்ட்ஸ் கொடுங்க, அப்பதான் நிறைய பேருக்கு போகும். லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வந்து சொல்லுங்க. டெலிகிராம்ல ஜாயின் பண்ணீங்க, சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நானும் க்ரோ ஆகும், நீங்களும் க்ரோ ஆகும். ஸோ சேர்ந்தே இது பண்ணுவோம். இப்போதைக்கு நிப்டியில இன்னொன்று சொல்றதுக்கு மறந்துட்டேன். நிப்டியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டபுள் பாட்டம் தான் கிரியேட் ஆயிருக்கான். ஸோ எப்போ இந்த நெக்லைன் 18,886 வந்து ஒரு நெக்லைன் இதை பிரேக் அவுட் பண்ணா இதோட டார்கெட் வந்துட்டு கண்டிப்பா ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். 19,200 எல்லாம் போகும். உங்களுக்கு கிளியரா பார்த்தாவே தெரியும். ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல போய் காமிச்சோம்னா கூட உங்களுக்கு, சாரி ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல போனா கூட உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு டபுள் பாட்டம் வந்துட்டு உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கா. ஸோ இந்த கையை வந்து நாளைக்கு பிரேக் பண்ணினால் கிளியர் கட்டா உங்களுக்கு இந்த டபுள் பாட்டமோட டார்கெட் வந்துட்டு எவ்வளவு இருக்கும்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த சேனல் பேட்டர்ன் படி இங்க மேல டார்கெட் அடிப்பான் 19,000. ஸோ அதுக்கும் மேல போச்சுன்னா 19,200 அடிப்பான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒரே நாள்ல நடக்குமானா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இன்ட்ராடே லெவல் படி நீங்க ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் 30 பாயிண்ட் 20 பாயிண்ட் அப்படின்னு 1000 ரூபாய் 1500 ப்ராஃபிட் வந்து நீங்க ஒரு லாட்டுக்கு ட்ரேட் பண்ணி புக் பண்ணலாம். ஸோ நாளைக்கு இந்த ட்ரேடுக்கு உள்ள போறானா, இந்த ஜோனுக்கு உள்ள போறானா, இல்ல இங்க இருந்து ரீடெஸ்ட் எடுத்துதான் வெளியே வரானா, ஸோ கீழே வந்தா ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு போயிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ட்ரேட் பண்ணும்போது தெரியும். ஸோ தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா போயிருக்கலாம். ஸோ உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆயிருக்காது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஓகே, பை பை. தேங்க்யூ வெரி மச். பை.